வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எலிமினேஷன் சேம்பர் 2025 இதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரஸ்லிங் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை மறக்காமல் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடமுடைய லோடிங் ஷூவோட ராயல் ரம்பிள் இருந்தது. அதோடைய செகண்ட் இன்டிங்காக தான் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் இருக்க போகுது. அதாவது ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றவங்க இப்போ வந்து ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அதே மாதிரி எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுறவங்க மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்ச எலிமினேஷன் சேம்பரில் கோடி ரோட்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கார். சில சின்ன சின்ன இன்ஜுரிஸ் இருந்தாலும் ரசல்மேனியாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்சஸ் கொடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார். ஆரம்பத்தில் இவர் சாமி ஜெயின் கூட தான் ஒரு மேட்ச் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி நானும் பெரிதளவில் எதிர்பார்த்தேன். ஆனால் WWE வந்து அதை அப்படி டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போது இவருக்கும் சோலோ சிக்காவுக்கும் தான் எலிமினேஷன் சேம்பரில் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ரசல்மேனியாவில் யார் கூட மோத போகிறா அப்படிங்கிறது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஜே உசோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குந்தர் கூட தான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுவார். அப்போது கோடி ரோட்ஸ் பக்கம் ஜே உசோ வரமாட்டார். அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார், ஜாலியாக தான் இருப்பார். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மோதுறதுக்கான வாய்ப்புகள் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சோலோஸுக்காக வேறு கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அவர் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக தான் திருப்பி வந்திருக்காரு. ஸோ சாம்பியன்ஷிப்புக்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் சோலோஸுக்காவுக்கும் ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மேபி என்ன வேணால் நடக்கலாம். சோலோஸுக்கு அட்டாக் பண்ணதுக்கு ஆட்கள் வரலாம், கோடி அட்டாக் பண்ண ஆட்கள் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஃபைனலி இவங்களுக்குள்ள ஒரு மேட்சாக பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் கோடி வெர்சஸ் சோலோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரூமர்ஸ், அப்டேட்ஸ் மற்றும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. அதனால தான் நானும் சொல்கிறேன் எலிமினேஷன் சேம்பரில் சோலோஸுக்காவுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்க சான்ஸ் இருக்குதுன்னு. அடுத்த மேட்ச் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆக்சுவலி இது WWE ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தானே ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சாம்பர்லேயே வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி சாம்பர் நடக்கிறது கனடா. இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்த நாடு. சொந்த நாட்டை சேர்ந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா பெரிய விஷயம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து இப்போ சாமி ஜெயினுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாமி ஜெயினுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் ரசல்மேனியாவில் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எலிமினேஷன் சேம்பரில் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெவின் ஓவன்ஸுக்கு வேறு பிளான் இருக்குது ரசல்மேனியாவுக்கு. ஸோ அதனால் சாமி ஜெயினுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் ரசல்மேனியா டைமில் மேட்ச் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. சாமி ஜெயினுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் கெனடியன் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மேட்சை வச்சா ஃபேன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற WWE ஒரு மைண்டன்ஸும் கிடச்சிரும். ஆக்சுவலி ஒரு கனடியன் ரெஸ்லர் இன்னொரு ரெஸ்லர் கூட மோதி தோற்று போகிறது வேறு. கனடியன் ரெஸ்லர்ஸ் கூடவே அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற ரெண்டு பேருக்கு கூட மோதுறது அப்படிங்கிறது அந்த மேட்ச் உண்மையிலேயே விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ நான் இந்த மேட்சை பெரிதும் எதிர்பார்க்குறேன். சரி, சாமி ஜெயின் அவுட் தெல்லு, கெவின் ஓவன்ஸ் வந்து இப்போ வந்து எலிமினேஷன் சேம்பரில் சாமி ஜெயின் கூட மோதுனா ரசல்மேனியாவில் யார் கூட மோதுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மேபி இந்த எலிமினேஷன் சேம்பரில் அவருடைய அடுத்த ஆப்பனண்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். மேபி அது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ராண்டி ஆர்டனாக இருக்கலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் ஹெச்னுடைய ஃபைனல் மேட்சை அவருடைய சிஷ்யா புள்ள கெவின் ஓவன்ஸ் கூட விளையாடுவார். கெவின் ஓவன்ஸுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் லாஸ்ட் எவர் மேட்சாக இந்த வருடம் ரசல்மேனியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, அப்படி நடந்ததுன்னா சந்தோஷம்தான், சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இது வந்து அஃபிஷியல் இல்லை. இதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் தான் இந்த வருடம் ரசல்மேனியாவில் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டன் ரசல்மேனியா. அதனால தான் சொல்கிறேன் சாமி ஜெயினுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் ரெண்டு கண்ட்ரியை சேர்ந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் மற்றும் ரைக்கல் ராட்ரிகஸ் இவங்க 2 பேரும் கரண்ட் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸே வீழ்த்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து உமன்ஸ் டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் லிவ் மார்கன் இப்போ டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பரில் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ லிவ் மார்கன் டைரக்ட்லி டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக எலிமினேஷன் சாம்பருக்கு அப்புறம் தான் மோத போகிறாங்க, இல்லாட்டா ரசல்மனியால மோதலாம். சரி, அதை விட்டு தடுப்பா. இப்போ WWE வந்து சாம்பரில் என்ன மேட்ச் வைப்பாங்க உமன் டிவிஷனில் வேறு ஏதாவது மேட்ச்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரைக்கல் ராட்ரிகஸ்க்கும் ரியா ரிப்ளைக்கும் ஒரு ஸ்டோரியை WWE உருவாக்கி விட்டுருக்குறாங்க. அதை முடிச்சு வைக்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்சாக வைக்கல. மேபி இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பரில் ரசல்மனியாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரிப்ளை வந்து சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியும் அதுவும் ரைக்கல் ராட்ரிகஸ் கூட இருக்கிற மாதிரியும் மேபி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்பு இருக்குங்க, நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரியா ரிப்ளை வந்து ஸ்டார்டிங்கில் உமன்ஸுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாமல் தடுத்ததே பார்த்தீங்கன்னா ரைக்கல் ராட்ரிகஸ் தான். இவங்க 2 பேருக்குள்ள அடுத்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கலை, தள்ளி போயிடுச்சு. மேபி இது எலிமினேஷன் சாம்பரில் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்த மேட்ச் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எலிமினேஷன் சாம்பருடைய ஸ்டார்டிங்கில் நடக்கலாம். சரிப்பா, டேட் அண்ட் டைமை பற்றி சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் இருக்கிற நெட்வொர்க் வந்து அஃபிஷியலி இதுதான் நாள், இந்த டேட்டில் தான் நாங்கள் லைவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட் சோஷியல் மீடியாவில் போடலை. அப்படி போடும்போது டேட் அண்ட் டைமை பற்றி பார்க்கலாம். இப்போ உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பரை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மூலியமாக செலக்டாக இருக்கிறாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பியாங்கா பெலஸ் வெல்ஸ் ஸ்க்ரீன் எதிர்கொண்டு மோதி வின் பண்ணியிருக்கிறாங்க. பைப்பர் வின். அடுத்தது அலெக்ஸா வின் பண்ணியிருக்கிறாங்க, லிவ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு பெய்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியோமி வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு பிளேஸ் 6வது நபர். அந்த 6வது பிளேஸில் யார் வர வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வர வாய்ப்பு இருக்குது. இயோ ஸ்காய். என்னப்பா சொல்கிற, இயோ ஸ்காய் தான் இந்த டோர்னமெண்ட்டில் இல்லைன்னு சொல்லும்போது மேபி யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆகும்போது அவங்க எலிமினேஷன் சாம்பரில் பங்கேற்கலாம். அல்லது தோற்றவங்க எல்லாருக்குமே சேர்த்து செமிஃபைனலில் ஒரு மேட்ச் வைக்கலாம். அதாவது அலெக்ஸா பிளிட்ஸ் கூட லிவ் மார்கன் கூட எல்லாருக்கூடையும் மோதுனாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச் வச்சு வின்னர் வந்து லாஸ்ட் என்ட்ராக இதில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இயோ ஸ்காய் தான் இந்த வருஷம் ரியா ரிப்ளை கூட மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் உமன்ஸ் சாம்பியனாக அவங்க வின் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க இருக்கணும். மேபி அது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மெயின் ஈவெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் தான் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் நடக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாரு, எந்த வித டோர்னமெண்ட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு பிக்காகவே நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பிக்காக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கு, 3வது பிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்கெண்டர். இவங்க 3 பேரும் செலக்டாக இருக்காங்க. சரிப்பா, மிச்சம் இருக்கிற 3 பேர் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சில விடைகள் எனக்கு கிடச்சிருக்குது. அதில் யாரெல்லாம் வருவா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நடக்க போகிற ராஸ் மேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதில் டேமியன் ப்ரீஸ் வந்து செலக்ட் ஆகி அடுத்த பிளேஸுக்கு போக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் ட்ரூ இருக்கார், அவருக்காகாத ட்ரூ. ஸோ மேபி டேமியனுக்கும் ட்ரூக்குமான ஸ்டோரியை இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் சாம்பர்லேருந்து. அதனால் நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தொல்லை பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்கணும், கண்டிப்பாக அது லோகன் பால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெசல்மேனியா டைமில் பார்த்தீங்கன்னா லோகநாத் வந்து பாக்ஸிங் போயிடுவார். ஸோ அதனால் இது அவருடைய கடைசி மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது எலிமினேஷன் சாம்பர். ஸோ அதனால் கண்டிப்பாக எலிமினேஷன் சாம்பரில் லோகன் பால் இருப்பார். பட் ஆனால் சாம்பர் வின் பண்ணி ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் கூடலாம் மோத மாட்டார். சரி, கடைசியாக இருக்க 6வது இடம் யாருக்குன்னு தெரியுங்கன்னா யாருக்குமே அஞ்சாதவன் புகழாதவன் நம்ம செத்ரோலன்ஸ் தான். செத்ரோலன்ஸ் தான் இந்த மேட்சோடைய ஃபைனல் கண்டென்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு ஏன்னு தெரியும், சிஎம் பங்கு இருக்கிறாரு. ஸோ அதுக்காகவே நம்ம செத்ரோலன்ஸை அடுத்த கண்டென்டராக இப்போ நடக்க போகிற ராலில் செலக்ட் பண்ணலாம். இவங்க 6 பேருக்குள்ளே தான் சாம்பியன் மேட்ச் நடக்க போகுது. டேட் அண்ட் டைமை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து இன்னும் எங்கள்கிட்ட சொல்லலை. சொல்லும்போது நான் அஃபிஷியலாக சொல்கிறேன். வெப்சைட்டை பார்த்து சில பேர் சொன்னால் அதை நம்பாதீங்க. ஏன்னா ராயல் ரம்புக்கும் இப்படி தான் 5:30 மணிக்கு ஷோ ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 4:30 மணிக்கே ராயல் ரம்பு ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி நேரம் உமன்ஸ் ராயல் ரம்பு மேட்சை பல பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் நான் கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன். அதனால் அஃபிஷியலி அவங்க சோஷியல் மீடியாவில் சொன்னதுக்கப்புறம் தான்
டேட் மற்றும் டைமை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ அடுத்த மாதம் மார்ச் 2ஆம் தேதி தான் நடக்குதுன்னு வைங்களேன். சரி, அதுக்குள்ளே ஒரு 10 நாளுக்கு முன்னாடி டேட் அண்ட் டைமை சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும் போது எந்த டைமில் எந்த நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நேற்றுக்கு நான் வந்து நம்ம ரஸ்லிங் கிங் தமிழில் ஸ்மாக்டவுனுடைய ரிவ்யூ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இன்றைக்கி கூட தொண்டையில் பேசும்போது டபுள் குரல் வர மாதிரி இருக்கலாம், திக்கிட்டு இருக்கலாம், வாய்ஸ் சொல்லுங்க இருக்காது. காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமான ஃபீவர். நேற்றுக்கு நைட்டெலாம் கிட்டத்தட்ட 120 டிகிரி வந்துருச்சு. ஸோ வீடியோ போட முடியல, மெதுவாக போடணும் வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே வீடியோக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சாரி, மன்னிச்சிக்கோங்க. நேற்றுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க. சில பேர் என்ன சொல்லுறீங்கன்னா, ஆக்டிங் போடாதடா, சீனிங்கை போடாதானே. நான் ஆக்டிங் போடுறதுக்கும் சீனிங் போடுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் தெரியல. அதே நீங்கள் சீனாக போடுறேன், நான் வந்து பொம்மை மாதிரி நடந்துக்கிறேன், நான் வந்து கேவலமானவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நேற்றுக்கு ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போடணும், அதே மாதிரி மற்ற அப்டேட்டை போடணும். என் விஷயத்தில் நான் கரெக்டாக தான் இருந்தேன். மற்றபடி நான் வந்து சில பேர் வந்து நல்லா இருக்கணும், ஸோ டேக் கேர் ப்ரோ, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அவங்களுக்கு நன்றி. சரி, நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு நானும் நன்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆன்சரையும் சொல்கிறேன். ப்ரோ, நான் நடிக்கிறதுனால எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, நான் நிஜத்தை தான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து நல்லதோ ரஸ்லிங் செய்யல சந்திக்கலாம்.